ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதத்துக்கு அரிசி ஊற வச்சாச்சு. ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா வந்து நம்ம வெட்டி வச்சிட்டோம். தக்காளி சாதம் ரெடி பண்ண போகிறோம். ஏலக்காய், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அரைக்க போகிறோம். சரியாக அரைக்கலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கிறோம். நைஸாக அரைச்சிக்கிறோம். குக்கரில் போட்டு அதை வந்து நம்ம வதக்குறோம். நல்லா வதங்கி வரணும். அது வந்து வதங்கி வந்தவுடனே அதுக்கப்புறம் ஆனியனை போடுறோம். ஆனியனை மட்டும் போடணும். போது ஆனியனை போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக வரணும். அது நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகு போட்டாச்சு. தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டும் நல்லா வதங்கி வரணும். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்குறோம். மசாலாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் காரத்துக்கு அளவாக போட்டுக்கணும். நம்ம அளவுக்கு தேவையான அளவு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அரிசியை களைஞ்சி ஊற வச்சுக்க அரிசி நம்ம அதில் போட்டுறோம். குக்கரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். சால்ட்டு போட்டுக்கிறோம். இந்த டேஸ்ட் பார்த்துக்கிட்டு நம்ம அளவுக்கு தேவையான எல்லாமே கரெக்ட் பண்ணி போட்டுட்டு நம்ம நல்லா வேக விடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஜாஸ்தி போயிடக்கூடாதுங்க. வச்சுட்டு ஒரு தட்டு எடுத்து வச்சு மூடி வச்சிடணும். அப்புறம் அது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து நல்லா தக்காளி சாதம் பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. நல்லா அருமையாக இருக்குதுங்க. இப்படி தாங்க நம்ம முறைப்படி, வீட்டு முறைப்படி நம்ம தக்காளி சாதம் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வீட்டில் நல்லா சாப்பிடுங்க. ஓகே.